ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஆண்டவரை நம்புகிறவங்களும், ஒவ்வொரு ஜெபிக்கிறவங்களும், ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் ஏசப்பா எனக்கு தெரியாது நீங்க தான் சொல்றீங்கனாக்கா, நமக்கு முன்னாடி சத்துரு ஆடுவான் பாருங்க. அப்படி ஆடுவான் சத்துரு. அப்படியே நம்மள கவுத்தர்ற மாதிரி ஆடுவான், கவுத்தர்ற மாதிரி பேசுவான். சத்துரு ஆடுவான் பாருங்க. அதான் இங்க போட்டுக்கிட்டு பாருங்க, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நம்ம சவால் விட்டு பேசலாம். இந்த இடத்துல சவால் விட்டு பேசலாம். என் சத்ருவே எனக்கு முன்பாக எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. ஏன்னா நம்மளுக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையில இருள்கள் வரும். ஆனா அந்த சிலர்லாம் பாத்தீங்கன்னா அந்த இருளிலே உட்காந்துருவாங்க, அந்த இருளிலே இருந்துருவாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே கர்த்தர் வந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த இருட்டை எடுத்து போட்டுட்டு அங்க சொல்லுவாரு, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆண்டோடைய கரம் நம்ம மேல இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை மாற்றுகிற தேவனா இருக்கிறார், நம்மளுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார், நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். இந்த நேரத்திலும் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எஸ் சுவாமி, எத்தனை பேர் இருள்ல இருக்கிறீங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் இருட்டுல உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே இந்த இந்த பிரச்சனை எப்போ போவோம், இந்த வியாதி என்னை விட்டு எப்போ போவோம், இந்த நபர் என்ன தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாங்களே, இந்த நபர் எனக்கு விரோதமா பேசிட்டு இருக்கிறாங்களே, இந்த நபர் எனக்கு விரோதமா செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, எப்படி ஆண்டவரே நான் விழமாட்டேன் பார்த்துட்டு இருக்கிறாங்களே. ஒவ்வொரு பொறாம பிடிச்சவங்களும், பொய் பேசுறவங்களும் நம்ம விழுவமான்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சொல்லுங்க, சத்ருவே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், சந்தோஷப்படாதேன்னு சொல்லுங்க. சத்ருவே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்ம பற்றி கொண்டதுனால, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால எத்தனை ஒரு விசுவாசம் பாருங்க. எப்படிப்பட்ட இருள் வந்தாலும் ஆண்டவரை நான் ஜெயிக்க முடியும். ஆண்டவரை, சோர்வுகள் வரலாம், கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், பயமுறுத்துதல்கள் வரலாம். இருள் வந்தாலே அங்க ஒரு பயம் இருக்கும். இருட்டுல போ சொன்னா பயப்படுவோம். ஆனா வாழ்க்கையே ஒரு இருட்டா மாத்தணும் சாத்தான் வரும்போது அங்க ஒரு பயம் இருக்கும். அந்த இடத்துல அந்த பயத்தை பார்த்து, ஐயோ என்ன பண்றது, நான் எப்படி தாண்டுவேன், நான் என்ன பண்ணுவேன். நான் சொல்றேன், ஒவ்வொரு இடத்துல நீங்க சொல்லுங்க, கர்த்தரே எனக்கு வெளிச்சமா இருப்பாரு, கர்த்தரே எனக்கு விளக்கா இருப்பாரு, கர்த்தரே எனக்கு வெளிச்சமா இருப்பாரு. சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த வெளிச்சத்தை, கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சத்தை யாராலையும் நீக்கி போடவே முடியாது.